ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கிங் ஆஃப் அரோடா சாப்டர் 44 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வளவலன்னு பேசுகிறப்பல சாப்டருக்குள்ளே போயிருந்தா சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த ஒரு குகையிலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தான்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்கள சுற்றி இருந்த கல்லை ஃபுல்லாக உடச்சி தள்ளிட்டு மற்ற கைதிகளையும் வெளியில் சேஃபாக கொண்டு வந்துடுவான். இப்போ ஆக மொத்தம் எல்லா பேரும் வெளியில் சேஃபாக வந்துடுவாங்க. ஒன்று எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கஷ்டமான சூழ்நிலையிலையும் எங்கள் எல்லா பேர்த்தையும் சேஃபாக வெளியில் கொண்டு வந்திருக்கேப்பா. இப்படி ஒரு அழிவில் இருந்து நீ சேஃபாக எங்களை வெளியில் கூட்டு வந்தது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல டிராகன் லீகை சேர்ந்தவனும் டேரியோ கிராமமும் சேஃபாக உன் மூலியமாக வெளியில் வந்துட்டாங்க. பிச்சைக்காரனும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோட்ட. அப்போ போல் அந்த இடத்துல ஒரு கைதிகளில் ஒரு ஆள், ஏ தம்பி, நீ வந்து ஒரு பொண்ணை தேடுறேன்னு சொன்ன பார்த்தியா, அந்த பொண்ணோட பெயரில் ஹான் குடும்பத்தோட பேர் இணைஞ்சிருந்துச்சு. அப்போனா உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கிற டயத்தில் ஒரு 6 to இல்லைனா 7 வயசு இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்களா? தம்பி, நான் இங்கே 20 வருஷமாக அடைப்பட்டு கிடக்கிறேன். அவங்க எல்லா வயசில் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் தான் கடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கடத்திட்டு வந்து வேலை பார்த்த இடத்துல யார் அதிகமாக வேலை பார்க்க முடியாமல் ரொம்ப வீக்காக இருந்த ஆளுங்களனா வெளியில் யார்கிட்டையாச்சும் விற்றுருவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் ஹான் குடும்பத்தோட பெயரை கேள்விப்பட்டேன். இந்த குழந்தை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையோட பேர் வந்து ஹான் சாங். அவளை நான் பார்க்கும்போது அவள் எனக்கு சின்ன குழந்தை மாதிரியே தெரியல. ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப திறமை வாய்ந்தவளாக தான் தெரிஞ்சா. எப்படி இருந்தாலும் அவள் ஒரு பலசாலியாக இருந்தா, அவள் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் அவள் ஒரு குழந்தை தான். வெளியால் யாருக்கோ அடிமையாக அந்த குழந்தைய விற்றுட்டாங்க. இப்படி அடிமையாக விற்றுக்கிட்டு இருக்காங்களே, அதை பற்றி டீட்டெயில்ஸ்னால் அந்த மோயும் ஃபேமிலியோட ஹெட்டுகிட்ட இருக்கனா. அதை மட்டும் நீ அவன்கிட்ட இருந்து கைப்பற்றிட்டேன்னா நீ தேடுற குழந்தைய நீ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடணும். ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு, சரி அப்போ நான் இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்போ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ மோயிங் ஃபேமிலியோட ஹெட்டை போட்டு தள்ளுறத. அவனோட உடம்புல எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு பயங்கரமான வலியை கொடுத்துக்கிட்டு இருப்பான். நான் தான் உன்கிட்ட முதலையே சொன்னேன்ல, உனக்கு நான் சாவை விட மோசமான பெயினை கொடுப்பேன்னு. இப்போ உன்னுடைய பாவத்துக்கான எல்லா விலையும் கொடுக்கறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுறான். அப்படி கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறாங்க அந்த இடத்துக்கு மோயிங் ஃபேமிலி சேர்ந்த மோயுங் ஜியும் மோயுங் சியோங்கும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பா, நான் தான் மோயுங் சியோங், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுருந்த அந்த டிராகன் லீகை எங்களை போய் சந்திச்சுட்டு வர சொன்னீங்க. உங்களுக்கு பதிலாக நாங்கள் 2 பேரும் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து சொல்லிட்டு போனான்னு வந்தோம். இவனும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பன்ட்டு இருந்து ஒரு ஆன்சரும் வராது. இவனும் கண்ணை திறந்துட்டு அப்பா அப்படின்னு திறந்து பார்ப்பான். ஆள் பயங்கரமாக ஆச்சரியப்படுவான். ஏன்னா இவனுக்கே தெரியாது அவங்க அப்பன் முன்னாடி செத்து போய் கிடக்கிறான்னு. அவனும் படுத்து படக்கையாக கிடக்க உட்காந்த இடத்துல, அப்பா உங்களுக்கு இப்படி யார் பண்ணது? உடனடியாக டாக்டர் வர சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது, அப்படியே இருங்க அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க வெளியில் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அவனை அடித்து போட்டு அவன்கிட்ட இருந்து கைதிகளை பற்றின டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஹீரோவோட கையில் பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்க்ரோல் கண்டா வச்சுருக்கான். அதுதான் வந்து கைதிகளை அந்த குகையிலேருந்து வெளி உலகத்துக்கு ஸ்லேவாக விற்ற டீட்டெயில்ஸ் போல. ஹீரோவும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடத்துல, நீ போன வேலை நல்லா முடிஞ்சாடா? நான் போன வேலை நல்லாவே முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு அற்புதமான இரவில் சரக்கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. முந்தைய காலத்தில் அந்த மோயன் ஃபேமிலியோட ஹெட்டு இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோவாக தெரிஞ்சான். ஆனால் இப்போ எல்லா கண்ணுக்கும் ஒரு கெட்டவனாக தான் தெரிகிறான். எப்படி இருந்தாலும் காலத்தில் அவன் நல்லவனாக இருக்கு, இப்படி கெட்டவனாக மாறி செத்து போயிட்டானே. அவனோட இந்த ஒரு இறுதி முடிவுக்கு என்ன சரக்கடிக்கிறியா? அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவனுக்காக சரக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை.
எனக்கு என்னுடைய மாஸ்டருடைய பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் எனக்கு கிடச்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உனக்கு சரக்கடிக்கு விருப்பம் இல்லைனாலும் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த குகையிலிருந்து எல்லா கைதிகளையும் விடுவிச்சாச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸு நாங்கள் பல வருஷமாக கலெக்ட் பண்ண பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் இதை முடிச்சனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உன்னுடைய மாஸ்டருடைய பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில் உனக்கு கிடச்சிச்சு. அவனும் அப்படி சொல்லிட்டு சரக்கை பலக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ போல் ஹீரோவும், நான் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் மெர்ஜென்ட்னா யார்? ஓ, பிளாக் மெர்ஜென்ட்ஸா? அந்த ஒரு பேரை ஓன்ட்டு இருந்து கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த சங்கத்தை பற்றி அவன் சொல்லுவான். பிளாக் மெர்ஜென்ட்ஸ் இவங்களை பற்றி இந்த முறிப்பில் யாருக்கும் தெரியாது. ஏன், நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச எனக்கே தெரியாது. அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர் யார், அவங்க எப்படி தான் வேலை பார்ப்பாங்க, அவங்க என்ன தான் சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்குறாங்கன்னு எதுவுமே எந்த டீட்டெயிலுமே என்கிட்ட இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. இந்த முறியில் அவங்களுடைய ஆட்கள் இல்லாத இடமே இல்லை. சாதாரண மக்களை கடத்தி கொண்டு போய் விற்கிறது இந்த முறியில் ரொம்பவே தப்பான ஒன்று. ஆனால் இந்த முறியமோட இப்படிப்பட்ட சட்டத்தையே அவங்க மாற்றுவாங்க. ஆனால் இவங்க 5 டிராகன் லீகோட ரொம்பவே தொடர்பில் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். என்னது, இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியுமா? இது சாதாரண ஒன்று தானே. டேய், நீ யார்கிட்ட கேட்குறன்னு தெரியுமா? என்கிட்ட இந்த முறியில் இல்லாத டீட்டெயில்ஸே இல்லை. அந்த பிளாக் சேல்ஸ்மேன்னா ஒரு ஆள்னு நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இவனுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. தெரியாத மாதிரி ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸை ஹீரோட்ட கொடுத்துருக்கான். இன்னமும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இவன்கிட்ட ஹீரோ மணி கொடுத்தாகணும். அவனும், நான் உன்கிட்ட இலவசமாக இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் தர முடியும். சரி, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய கைப்பாங்குடைய ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அவங்ககிட்ட இருந்து நான் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் நான் தரண மாதிரியா இருக்கும். அதனால் அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருந்த ஸ்டோனை வெளியில் காட்டுவான். இந்த ஸ்டோன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹீரோ வந்து 10 மாதம் கழித்து குளிக்கும் போது அப்போ போல் இந்த ஸ்டோனை வச்சுருப்பான். அந்த கிழட்டு பையனும் இதை பார்த்துட்டு, என்னது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோனா, அந்த ஒரு பொருள் ரொம்பவே விலை மதிப்பு உள்ளது போல். அதை இவன் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, இது வந்து 1000 மடங்கு தங்கத்துக்கு சமமான ஒன்று, இதை நான் இப்போ தான் முதல் தடவையே பார்க்குறேன். இப்படி இவன் சொல்கிறதோட இந்த ஒரு சாப்டர்ஸ் முடிவடைகிறது. சரி, அடுத்த சாப்டர்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு புது மன்வா எடுத்து வச்சுருக்கேன், அதை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துருங்க. சரி, இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். பாய்.